பரலான தொழுகை முடிந்த பின் இந்த திக்ர்களையும் துஆக்களையும் செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? 1. பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை கூறி 100வது முறையாக இந்த துஆவை ஓதினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். 2வது சொர்க்கத்தில் நுழைவதற்கான காரணமாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுபவரை மரணத்தை தவிர சொர்க்கத்தில் நுழைவதிலிருந்து எதுவும் தடுக்காது. 3. அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும். காலை, மாலை மற்றும் தொழுகைக்கு பின் ஓதப்படும் திக்கர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் பரக்கத்தையும் பெற்றுத்தரும். 4. நன்மைகள் அதிகரிக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறும் ஒவ்வொரு திக்ரும்